பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற மற்றும் ஒரு நீதிமொழி 3ஆம் அதிகாரத்திலே அவர் மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறார். 27வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டுமானால் நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நன்மை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. அதாவது ஏழைகளுக்கு இறங்குவதிலும் நாம் ஒருவருக்கு உதவி செய்வதிலும் கூட நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நன்மை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கிறது. எந்த அளவுக்கு நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் பிரத்தியாருக்கு தேவை உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்யும்போது செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். பல நேரங்களிலே நமக்கு இஷ்டமானவர்களுக்கு உதவி செய்கிறோம். அதுவல்ல ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. பகத்சிங் என்று ஒரு பரிசுத்தவான் தேவ ஊழியர் ஒருவர் இருந்தார். அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் மனம் திரும்பி இந்தியா முழுவதும் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். அவர் ஒரு அற்புதமான மனிதர். ஒரு நாள் மருத்துவரான ஒரு சகோதரி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் ஒரு நாள் அந்த மனிதனுடைய நற்செய்தி கூட்டத்திற்கு போனார்கள். கூட்டங்கள் எல்லாம் முடிந்தது. அநேகர் ஜெபத்திற்காய் அவரிடத்திலே கடந்து வந்தார்கள். இந்த டாக்டர் அம்மா தன்னுடைய புது வேதாகமத்தை திறந்து அவரிடத்திலே கொடுத்து கையெழுத்திட்டு தாருங்கள் என்று சொன்னார். அவர் உடனே இந்த வேதத்தில் அந்த அம்மாவை ஒரு நிமிஷம் பார்த்துவிட்டு அவர்கள் எழுதினார்கள். இந்த வசனத்தை அவர் எழுதினார். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இதை குறித்து தெளிவாய் சொன்னார். நீ ஒரு விருந்து வைக்க விரும்பினால் உன் சொந்தக்காரர்களை நண்பர்களை அழைப்பதை விட ஏழை எளிய ஜனங்கள், ஏழைகள், பிச்சைக்காரர்கள் அவர்களை அழைத்தவர்களுக்கு விருந்து வை. ஏனென்றால் அவர்கள் திரும்ப உனக்கு செய்ய முடியாது. பரலோகத்திலே உங்களுக்கு பலன் உண்டு. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய சிந்தனை முழுவதுமே சிறுமைப்பட்டவர்கள் மேல் இருக்க வேண்டும். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்க மனிதர்களுக்கு செய்யாமல் நாம் இருந்து விடக்கூடாது. ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற அந்த மனோபாவத்தோடே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.